ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோடுத்துக்கி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் அதோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம ஆக்சுவலி ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே லாஜிக் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க்டு லிஸ்ட் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ட்ராவர்சல்னால் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு அரே இருக்குது, அறையில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? எல்லா எலிமெண்ட்டையும் ரீட் பண்ணி அந்த அரேயோட பொசிஷன் போய் அதோட வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது ட்ராவர்சல்னால் மீனிங் என்னன்னா அதுக்கு விசிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த என்டையர் லிங்க்டு லிஸ்ட்டை நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதே தான் பார்க்க போகிறோம். லாஜிக்கே இன்னும் கொஞ்சம் டீப்பாக அது பண்ணுறதுக்கு. அது போக நம்ம லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். லென்த்துனா இந்த இதில் டோட்டலாக எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நோடு, நாட் நோட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு இதையும் வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இந்த எவ்வளோ நோடு இருக்குது அப்படின்றது தான் லென்த்து. ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸாக ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஹெட்டு தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்மக்கிட்ட ஹெட்டு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஹெட்டை வந்து எப்போயுமே சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இப்போ லெட்ஸே ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போயிடும். ஓகே, ஸோ இங்கே போயிருச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணாலும் இந்த 10 வந்து எடுக்கவே முடியாது, ஏன்னா ரீச்சே பண்ண முடியாது. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பாயிண்டர் வந்து அந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அது வந்து அந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ ஹெட்டை வந்து எப்போயுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்கப் எடுத்துகிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஹெட்டை வந்து நம்ம இங்கே தான் இருக்கும். நம்ம புதுசாக வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த வேரியபிள் என்ன அப்படின்னா டெம்ப். ஸோ ஜென்ரலாக இந்த லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம் இந்த டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் தான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஹெட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டெம்ப்புங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பாயிண்டர். ஓகே, 10, 20, 30 அண்ட் நல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஹெட்டும் இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு, டெம்பும் பாயிண்ட் பண்ணியிருக்கு, 10 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு லூப் போட போகிறோம். இந்த டெம்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டெம்ப் வந்து இங்கே போயிடும். அடுத்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னால் இங்கே போயிடும். அடுத்து இங்கே போகும், இங்கே வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயில் கண்டிஷன் லூப் போட போகிறோம். டெம்ப் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்போ நாட் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன், நெக்ஸ்ட் இதுக்கு போனோம் அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி இந்த கண்டிஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் லிங்க்டு லிஸ்ட்டை நம்மளால் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இன்கேஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோக்ராமை பொறுத்தோட நம்ம லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட்டு, ஓகேவா, 0 வச்சுக்கணும். எவ்வளோ டைம் இந்த லூப்புக்குள்ளே போகுதோ அவ்வளோ டைம் வந்து கவுண்ட்டை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1+. ஸோ இந்த லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதோட லென்த்து வந்து அந்த கவுண்ட்டில் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ரிட்டர்ன் கவுண்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு எப்படி ட்ராவர்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளால் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ லென்த் ஆஃப் லிங்க் லிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும் அண்ட் ஒரு கவுண்ட் வேரியபிள் வச்சு ஒரு கவுண்ட்டை ட்ராக் பண்ணி கவுண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிங்க் லிஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதே கிளாஸில் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி விடுங்க. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே வந்துட்டு லென்த்துக்கான ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கோடிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ண லிங்க்டு லிஸ்ட் கிளாஸை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த லிங்க் லிஸ்ட் நோடுக்கானதும் லிங்க் லிஸ்ட்டுக்கான கிளாஸையும் அந்த கோடையும் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே கிளாஸ் தான், பட் இதில் வந்து நம்ம லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பிரிண்ட்டுக்கான லாஜிக்லேயே அது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் அதே ட்ராவர்ஸ் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ லென்த்து, ஓகேவா? ஸோ லென்த்துங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கவுண்ட்டுங்கிறதான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம ஹெட்டுங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்டர்.
இந்த பாயிண்டர் நம்ம லாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதனால் டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ஹெட்டை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். டெம்ப் வந்துட்டு நாட் நல்லா இருக்க வரைக்கும். ஓகே, ஸோ உள்ளே வந்து உள்ளே போகிறப்ப அடுத்தடுத்த நோடுக்கு ட்ராவர்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஓகேவா? ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வைல் லூப் கண்டிஷன் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. பட் நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த லென்த் இருக்குது இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் எவ்வளோ நோடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கவுண்ட்டை வந்து எவ்வளோ டைம் இந்த லூப்புக்குள்ளே போகுதோ அவ்வளோ டைம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10, 20, 50, 30, 40. ஸோ டோட்டலாக 5 நோடு இருக்குது. இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து 5 நோடு இருக்குது. இந்த பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட லென்த்தையும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ லென்த் ஈக்குவல் டு ப்ளஸ் எல்எல் டாட் லென்த். ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நோட் 50. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க நோடில் வந்து டோட்டலாக 5 நோடு இருக்குது. அதோட லென்த் வந்து 5 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இந்த வைல் லூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வித் விக்கி யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள்.